பெரும்பாலும் நிறைய பேர் பண்ணுற தவறு இதுதாங்க. மலச்சிக்கல் இருக்கா, பேதி மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முற்றிலும் தவறு. உங்கள் உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த பேதி மருந்து எந்த அளவு எடுக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். தினம்தோறும் மலம் கழிக்கக்கூடிய நேரம், சித்தர்கள் சொன்ன ரகசிய முறை, மூலிகைகள் எல்லாமே இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். அதை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய முறை. இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிற மலச்சிக்கல், இதை போக்குவதற்கு சரியான நேரத்தில் நீங்கள் மலம் கழிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியங்க. அதில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம இருக்கிறோமா, நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அதை மாற்றிட்டோம்னா நீண்ட ஆயுளோடு நம்ம இருக்கலாம் அப்படின்றது தான். அது என்னங்க சித்தர்கள் சொன்ன ரகசிய முறை? அந்த மலம் கழிக்கக்கூடிய சரியான நேரம் என்ன? இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஒரு நிறைய பிரச்சனைக்கு மலச்சிக்கல் தான் காரணமாக இருக்குது. ஜாயிண்ட் பெயின் இருக்கிறது, தலைமுடி உதிர்தல் ஏற்படுறது, பசியின்மை, வயிறு உப்புசம், எப்பொழுதுமே உடல் சோர்வாக இருக்கிறது, முக்கியமாக சர்ம பிரச்சனை. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய சர்ம பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எடுத்தோடனே நாடி பார்க்கும்போதே தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். இந்த மலச்சிக்கலை போக்குவது எப்படி? ரொம்ப எளிமையான முறை, வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வைத்தே சரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதுவும் சித்தர்கள் சொன்ன ஒரு ரகசிய முறைன்னே சொல்லலாங்க. இந்த ரகசிய முறைப்படி என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா இதுதான். வருடத்திற்கு 2 முறை, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு முறை குடலை நல்லா சுத்தம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற விரேசன முறை பற்றி தான். இந்த விரேசன முறை அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடுது. இதில் வாதம், பித்தம், கபம் மூன்றும் சார்ந்த உடல்வாகு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய மருந்துகள் தரணும்? இப்போ உங்களுக்கு வாதம் உடலில் அதிகமாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி பேதி மருந்தை நம்ம கொடுக்கணுங்க. இதுக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, நீங்களாவே போயிட்டு இந்த பேதி மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சிலருக்கு வயிறு நல்லா க்ளீன் ஆகுதுங்க, அதுக்கப்புறம் நான் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமாக லூஸ் மோஷன் ஆகிடுச்சு, டீஹைட்ரேட் ஆகிடுச்சு, தலை சுத்தல் வந்துருச்சுங்க, வயிறு ரொம்ப எரிச்சலாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறை என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேதி மருந்து முறை கிடையாது. அதற்கான நேரம், மருந்தோட அளவு, மருந்துகளோட அதில் சேரக்கூடிய மூலிகைகளோட எண்ணிக்கை எல்லாமே மாறுபடும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, மேடம் இப்போ நான் ஒரு மெடிசன் போட்டோன்னே வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடணும், அதுக்கப்புறம் எனக்கு மெடிசனே தேவையில்லை, அதான் க்ளீன் ஆகிடுச்சுல்ல, திரும்ப எனக்கு மலச்சிக்கல் வராதுல்ல அப்படின்னு கேட்குறீங்க. அதாவதுங்க, குடலோட இயக்கத்தை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும், உங்கள் உடலோட நீர்த்தன்மையை சரி செய்யாத வரைக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை சரி செய்யாத வரைக்கும் குடலை மட்டும் சுத்தம் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நாள் கிளென்ஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் 2 days 3 daysக்கு அப்புறம் திரும்பவும் உங்களுக்கு மலச்சிக்கல் வரதான் போகுது. அப்போ திரும்பவும் நீங்கள் அடுத்த மாதமும் பேதி மருந்து எடுப்பீங்களா? அப்படி கிடையாதுங்க. அதனால தான் இங்கே சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு தரப்படுது. என்னென்னா, வாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி பேதி மருந்தோட உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட் கொடுக்குறோம். அந்த ஃபுட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்லாருமே மலச்சிக்கல் இருக்கிற எல்லாருமே தவிர்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட்டு, இந்த மைதாவினால் செய்யப்பட்ட உணவு, அதிக வறட்சித்தன்மை இருக்கக்கூடிய உணவு, உப்பு புளிப்பு சார்ந்த உணவு, இதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. சேர்க்க வேண்டிய உணவுனா நல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், கீரைகள், ஸோ இதை நீங்கள் அடிக்கடி உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டு வர வர உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். இரவு நேரத்தில் சரியான உறக்கம் ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணீர் குடிச்சுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலில் நீங்கள் இருந்தீங்கன்னா மலச்சிக்கல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டெப் நம்ம அதுக்குள்ளே போகலாம்.
வாதம் அதிகமாக இருந்து மூட்டு வலி இருந்து அதனால் உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குன்னா இதுக்கு சிம்பிளாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மருந்து முறை அப்படின்னா மூலக்குடோரி எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய உடல் எடை எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி அதோட டோசேஜ் சேஞ்ச் ஆகும். இதுவே உங்கள் உடலில் பித்தம் ரொம்ப அதிகமாக இருந்து இப்போ நீங்கள் ஒரு கடையில் ஒரு பேதி மருந்து வாங்கி சாப்பிட்றீங்கன்னா பித்தம் உடம்பு இருக்குது, உங்களுக்கு பித்தத்தினால் வரக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இருந்துச்சு, அதனால் எனக்கு மலச்சிக்கலும் இருக்குது, இந்த பேதி மருந்து நான் போடுறேன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உடலில் உஷ்ணம் அதிகமாகி குடல் பகுதியில் புண்கள் அதிகமாக ஆரம்பிச்சிடும், இன்ஃப்ளமேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் மோஷன் போகும்போது என்ன ஆகுன்னா மோஷன் போகக்கூடிய இடம் எல்லாம் எரிச்சலாக வர மாதிரி ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2 முறை நார்மலாக நீங்கள் போனாலும் அதுக்கு அடுத்தடுத்து மலம் நீங்கள் வெளியேற்றும் போதெல்லாம் அந்த மோஷன் ஆசனவாயு பகுதியில் ஒரு எரிச்சல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ பித்தம் உடல் அதிகமாக இருக்குது, அதற்கான பேதி மருந்து முறை அப்படின்னு பார்த்தோம்னா விளக்கெண்ணெயோட உங்கள் உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி விளக்கெண்ணெயோட நிலாவாரை பொடியும் எலுமிச்சை சாறும் கலந்து குடிக்கிறது. இது ஒரு பேசிக் மெத்தடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் உடலில் கபம் அதிகமாக இருந்துச்சு, அதாவது உடலே கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, கபம் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் உடல் பருமன் அதிகமாக இருப்பீங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இவர்களுக்கு பேதி மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதே மூலக்குடோரியோட நம்ம என்ன பண்ணணும்னா திரிஃபலா பொடியை குறிப்பிட்ட அளவுக்கு சேர்த்து அதை நம்ம எடுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல்வாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பேதி மருந்து முறை இருக்கே தவிர நீங்களாவே ட்ரை பண்ணி அது இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆக்க வேண்டாம். சரிங்களா? இதுக்கு இந்த மாதிரியான வழிமுறைகளோடு நம்ம பேதி மருந்து எடுத்துகிட்டு உணவு முறையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினம்தோறும் இரவு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில வகையான மூலிகைகள் சொல்கிறேன். கடுக்காய் எடுக்கலாம், நிலாவாரை எடுக்கலாம், திரிஃபலா சூரணம் எடுக்கலாம். ஸோ இந்த 3 மூலிகைகளில் மூலிகை கலவைகளில் ஏதாவது ஒன்று இரவு நேரத்தில் மட்டும் வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டே வாங்க. ஸோ இப்படி நீங்கள் எடுக்க உங்கள் குடல் பகுதி தானாக சுத்தமாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது மலம் கழிக்கக்கூடிய நேரம்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இது தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு சில நான் டெய்லி ரெகுலராக நைட்டில் போயிடுவேன், டெய்லி ரெகுலராக ஈவினிங்கில் தாங்க நான் போவேன், எனக்கு அதுதாங்க பிடிக்கும். அது கிடையாதுங்க. காலையில் எந்திரிச்சோடனே கண்டிப்பாக எல்லோரும் மலம் கழிக்கணும். இது இல்லைங்க எனக்கு எப்படிங்க இந்த ஹேபிட் நான் கொண்டு வர்றதுன்னா, முதல்ல எந்திரிங்க, காலையில் ஒரு 5:30க்காவது எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 3 நாள் இதே பழக்கமாக வச்சுட்டிங்கன்னா 4வது நாள் 5வது நாள் உங்களுக்கு ரெகுலராகவே மோஷன் போக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கலாம், கொய்யா இலை தண்ணீர் குடிக்கலாம், வெதுவெதுப்பாக குடிக்கலாம், சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம், ப்ளூ டீ, செம்பருத்தி டீ, இந்த மாதிரி மூலிகைகள் கலந்த டீ வகைகளை காலையில் ஒரு 300 ml கொஞ்சமாக வெதுவெதுப்பாக குடிச்சிட்டு ஒரு 10 minutes வாக் பண்ணுங்கள். குடலோட இயக்கம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாகவே மோஷன் வெளியேற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுடைய பயாலஜிக்கல் கிளாக் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னா ஈஸியாக மலம் கழிச்சிருவீங்க. இது தாங்க ரகசியம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் தொகுத்து அடுத்தடுத்த பதிவுகளில் சித்தர்கள் சொன்ன ரகசிய முறைகளையும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.